வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் வாழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 10 அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்துதல் குறித்து பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலரில். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அறிவியல் முன்னேற்றம் என்பது அபரி விதமாக இருக்கிறது. அறிவியலிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்கிறார்கள், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்கிறார்கள். ராக்கெட்டுகள் பல்வேறு கிரகங்களுக்கு பறந்து செல்கின்றன. மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் உறுப்பு மாற்று சிகிச்சையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் கண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் என்றால் புதிய வரி விதிப்புகள், புதிய கோட்பாடுகள் என்றெல்லாம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். இப்படி மருத்துவத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அரசியல் கோட்பாடுகளிலும் சரி, இந்த அறிவு என்பது விரிந்து விசாலமாக போய்கொண்டே இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அது காட்டாற்று வெள்ளம் போல் போய்கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது என்பதைத்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள். காட்டாற்று வெள்ளம் என்பது அது பாயும் திசையில் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று விட்டுவிட்டால் அது இருக்கிற வளங்களை எல்லாம் அழித்து விடுகிறது அல்லவா. ஆனால் அதையே ஒரு அணை கட்டி தேக்கி வைத்து தேவைப்படும் போது அந்த நீரை பயன்படுத்தினால் எவ்வளவு வளம் கொழிக்கும். அதுபோலவே தான் மனிதனின் அறிவு, உடல் ஆற்றல்களை இவ்வாறு காட்டாற்று வெள்ளம் போல் விட்டுவிட்டால் அது நாட்டையும் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் அழித்துவிடும். எனவே அதற்கு ஒரு வழிவகை காண வேண்டும் என்றுதான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த மனோதத்துவம், மருத்துவம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஆகியவற்றில் இந்த அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது மனோதத்துவத்தை அற்புதமாக கூறுவார். மனோதத்துவம் என்பது வேறொன்றுமில்லை, கடந்த கால எதிர்கால விளைவுகளை அருமையாக யூகித்து அதனால் வருகிற இன்ப துன்பம் விளைவுகளை சரியான முறையில் கணித்து நடக்கிற அந்த பண்பாடு, அதை வளர்த்து கொள்வது என்பதுதான் மனோதத்துவம் என்று சொல்கிறார். இப்படியாக எல்லா துறைகளிலும் நாம் அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்தும் போது அளவு முறைகள் கண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதனை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.